ஒரு அதிகாலை வேளை கிராமத்து சூழ்நிலையில் ஒரு இயற்கையோடு சார்ந்த ஒரு வீட்டில் ஒரு மாணவன் தூங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு இளவயது பையன். அவனோட குடும்ப பொறுப்புகளும் அவனோட இளவயதும் சேர்ந்து நேர் எதிராக இழுத்து அவனை ஒரு சோம்பேறியாக்கவா, இல்லை சுகமாக நாட்களை கழிக்கவா, இல்லை நன்றாக உழைக்கவா அப்படி சொல்லி பயங்கரமான ஒரு மனக்குழப்பத்தோடு அவனை அந்த கட்டிலில் அதிகாலை வேளையில் இந்த குருவிகளின் சத்தத்தையும் மைனாக்களின் ரீங்காரத்தையும் கேட்டு ஒரு ஆனந்த பரவச நிலையில் இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற குழப்பங்களும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறதும் என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த குழப்பத்தோடு சேர்ந்து அவன் அந்த படுக்கையை விட்டு எந்திரிச்சு அன்னைக்குள்ள வேலையை கவனிக்கிறான். இவன் எந்த நினச்சானோ அது போலவே நிறைய விஷயங்கள் இவன் எதிர்பார்த்து போகிறத விட தடங்கள் ஆகுது. பட் அதெல்லாம் தாண்டி அவன் இந்த வேலையை செய்கிறான். செஞ்சாலுமே அவனுக்குள்ள ஏன் இப்படி நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, ஏன் வேறு யாருக்குமே இப்படி நடக்கிறது இல்லையா அப்படி சொல்லிட்டு மனசில் ரொம்ப ஒரு டென்ஷனோடு இருக்கிறான். எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் மாலை வேளையில் அவன் தன்னோட நண்பனை சந்திக்க போகிறான். அவன் நண்பன் இவனுக்கு ரொம்ப நெருங்கிய பாலி சிநேகிதன். நிறையா கட்டங்களில் அவனுக்காக உதவி பண்ணுறான், அறிவுரைகள் சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த நண்பன். அந்த நண்பன்கிட்ட இவனோட விஷயத்தை ஷேர் பண்ணுறான். நண்பா, காலையிலேருந்து ஒரே டென்ஷனாகவே இருக்குடா, எந்திரிச்சிலேருந்து இதே மாதிரி பிரச்சனையாகவே இருக்குது, ஏன்னு தெரில, சில நாள்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்குது, ஒரு சில நாள் நல்லா இருக்குது அப்படி சொல்கிறான். அந்த நண்பன் இதுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு வழி இருக்குடா, அதாவது மனசு நிம்மதியாக வைக்கணும்னா மூச்சை நல்லா உள்ளிழுத்து மெதுவாக விடணும். இது கிட்டத்தட்ட சொல்ல போனால் தியானம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அதை அடிப்படையில் சொல்ல ஆரம்பித்தான். டே நிறுத்துறா, இந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைடா, நம்ம வாழ்கிறது 2026டா, அதனால் எனக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு அறிவுரை சொல்கிறா, அப்போ தான் எனக்கு புரியும் அப்படி சொல்கிறான். சரி, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் நீ தூங்கி எந்திரிக்கும் போது உனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நபரை நீ நினச்சிக்கோ. அது ஒரு 10 செகண்ட் கூட இருக்கலாம். அந்த நினச்சிக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அவங்க உனக்கு நல்லது செய்கிறாப்புல நீ நம்புகிற. கண்டிப்பாக அவங்க உனக்கு நல்லது செய்யாட்டி கூட பரவாயில்ல, இந்த நினப்பு உன்னை அன்னைக்குள்ள நிலைமைக்கு நல்லா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சிம்பிள் கிளிக் கொடுத்தான். அப்படின்ற சரி, கண்டிப்பாக செய்வோண்டா. இது எப்படி சொல்கிற, நீ ஏற்கனவே செஞ்சுருக்கிறியா, இல்லை ஏதாவது அனுபவம் இருக்கா? கண்டிப்பாடா, அப்படி செஞ்சுருக்கிறேன். இது ஒரு தத்துவார்த்தமான ஒரு இது கிடையாது, சயின்டிஃபிக்காகவே உள்ள ஒரு விஷயந்தான். காலையில் நீ எந்த மனநிலையில் எந்திரிக்கிறியோ அதே மனநிலையில் தான் அன்னைக்குள்ள நாள் போகும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்லி சின்ன விளக்கத்தை சொல்கிறான். சரிடா, உண்மையிலே பெருமைப்படுறேன்டா இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பேச ஆரம்பித்து பார்க்கும்போது, இந்த நண்பர்கள் வட்டாரத்தை பார்க்கும்போது, ஒரு நண்பனை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறான், அவனுக்கு இன்னொருத்தன் ஆறுதல் சொல்கிறான், இல்லைனா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்தில் இது கண்டிப்பாக ஒரு நட்போட இதை மிகப்பெரிய அளவில் குறிக்குது. இது திருவள்ளுவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, செயற்கிரிய யாவுல நட்பின் அது போல் வினைக்கிரிய யாவுல காப்புன்னு சொல்கிறார். இந்த நட்போட குரல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல நண்பன் அப்படிங்கிறவன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாப்பியில் மட்டும் இருக்கிறவன் கிடையாது, ஒரு கஷ்டமான காலத்துலேயும் கூட இருக்கிறவன் தான் உண்மையான நண்பன் அப்படின்றாரு. இந்த உண்மையான நண்பன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களை போல ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்திலே இல்லைங்கிறாரு. இவங்களை போல ஒரு சொத்து, மிகப்பெரிய சொத்து யாருமே இல்லைன்னு சொல்கிறாரு. நண்பர்களே, இந்த மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இருக்கிற நண்பர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 நண்பர்கள் போயிட்டுருக்காங்க. மாலை வேளையில் ஒரு காட்டு வழி பாதையில், மாப்பிள்ள நீ தாண்டா என் உயிர், நான் உனக்காக என்ன நாள் சொல்கிறா செய்கிறேன்டா, என்னன்னாலும் யாருக்குனாலும் உனக்கு ஆதரவாக இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. என்னடா மாப்பிள்ள, சரிடா நீ இருக்கிறதே சந்தோஷம்டா, அப்படி தாண்டா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாய் அப்படியே பயங்கரமாக அவங்கள முறைச்சி பார்க்குது. முறைச்சி பார்த்த அடுத்த செகண்டு எவன் உனக்காக செய்வேன்னு சொன்னோன்னா அவன் தான் முதல் ஓட்டோ எடுத்தான். இப்போலாம் நட்பு இப்படி தான் இருக்குது. இதுவும் உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.
மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும்.